மச்சான் எதுவும் பண்ணலடா, நம்மளோட பழகலடா. ஒரு பொண்ணு மண்டல போய் இப்படி எதுவும் பண்ணலடா. டேய் நான் சொல்றது புரிஞ்சுக்கோடா. மகேஷ், டேய் எந்திரா. டேய் டைம் ஆச்சுடா, எந்திரா. டேய் மூட்டு படுடா சும்மா. டேய் கிளைண்டா பார்க்க போகணும்டா, எந்திரா. ஆமா பெரிய வேலை அது, படுறா. இவனா குட் மார்னிங். குட் மார்னிங். வா வா எந்திரி, சீக்கிரம் வா. மச்சான் பீஸா போடா. டேய் விளையாடாத, கிளைண்ட பார்க்க போகணும், வா. கிளைண்ட் நான் ஊரா வீட்லயா இருக்கான். ஏய் ஜீவா வந்துருவான். இவங்க தான் நம்ம கதையோட ஹீரோஸ். இவன் பேர் மகேஷ், இவன் பார்ட்னர் பேரு லோகா. இல்ல லோகச்சந்தர். இவங்க ஒரு வீணா இல்ல வேலை இல்லாத பட்டதாரி அப்படின்னு சொல்ல முடியாது. தினம் கேஸ் தேடி அலையிற ஒரு டிடெக்டிவ்ஸ். இன்னைக்கு இப்போ இவங்க என்ன கேஸை தேடி அலைய போறாங்கன்னு நம்ம பார்ப்போம். சார் எங்கே கிளம்பிட்டீங்க? வெளில ஒரு சின்ன வேலை. சின்ன வேலைன்னா சாப்பிட போகிறேன் சார். நீங்கள் வெளியில் போவீங்களோ எங்கே போவீங்களோ எனக்கு தெரியாது. 2 மாதம் வாடகை கொடுத்துட்டு எங்கே வேணாலும் போங்க, இல்லைன்னா வீட்டை காலி பண்ணிட்டு பொருளாக எடுத்துகிட்டு போயிரு. 2 மாதத்து வாடகை எப்படியாச்சும் அரேஞ்ச் பண்ணிடுறோம், கொஞ்சம் டைம் கொடுங்க. 2 மாதத்து வாடகை அதை கொடுங்க, இல்லைன்னா ஒட்டு மொத்தமாக உங்கள் பொருள்லாம் எடுத்துகிட்டு வெளியில் போங்க. மச்சான் ஏன்னா கேஸே கிடைக்க மாட்டேங்குது. பேசாம ரெண்டை கொடுத்துட்டு நாளைக்கு ஊருக்கு கிளம்பிடலாமா? அதான் நானே யோசிக்கிறேன். ஃபஸ்ட்டு ரெண்டு காசு தட்டுவோம், அதுக்கப்புறம் ஊருக்கு போகிறத பற்றி யோசிப்போம். டேய் ஏன்னா இங்கே உட்காந்துருக்க, ஊருக்கு கிளம்பணும் தெரியுமில? சரிண்டா, இன்னும் கேஸ் வருது. இல்லை கேஸே வர மாட்டேங்குது, நான் தான் வந்துச்சேன். ஹலோ யாரா? குமார். சொல்கிறா. ஆ ஆ ஏன் என்னாச்சு? ஓ நான் வேணா நாளைக்கு வரட்டுமா? நான் லேட் ஆயிடுச்சு. ஓ ஓகே வந்துடுறேண்ணா. குமார்ரா ஏதோ அவசரமாக வர சொன்னா, கேஸ் விஷயமா தான் இருக்கும். போ கிளம்புவோம்.
டிடெக்டிவ்ஸ். டேய் போலீஸு சிரிப்பாக இருக்க போல. எங்களெல்லாம் கொஞ்சம் கவனிக்கிறது. மச்சான் 2 காஃபி சொல்லலாம். கைஸ் பி சீரியஸ் டா, இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஏன்டா என்னாச்சு? 2 days முன்னாடி ஒரு மர்டர் நடந்துச்சு. இதெல்லாம் அதோட எவிடன்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ். ஆக்சுவலாக நானும் எங்கள் டீம் அந்த ஸ்பாட்டுக்கு போனோம்டா. பட் ஆனால் எங்களுக்கு சரியான க்ளூ கிடைக்கல. ஸோ இந்த கேஸை நான் உங்ககிட்ட ஹேண்டில் பண்ணலாம்னு நினைக்கிறேன். மர்டர் கேஸா? ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும்டா. இதை பண்ணுங்கடா, உங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கும். இந்தாங்கடா எவிடன்ஸ். மச்சி நீ ஏரியா மட்டும் சொல்லு, நாங்கள் பார்த்துக்குறோம். மச்சான் இதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கோங்கடா. அப்புறம் குமார், இந்த கேஸுக்கு சம்மந்தப்பட்ட சப்போர்ட் அண்ட் டீம் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா? டிபார்ட்மெண்ட்டில் இருக்கு. ஓகேடா, பார்ப்போம். பை. பாய்டா. பை. டேய் மச்சான், அங்கே அங்கேயா மச்சான்? இதாண்டா வாயிலேருந்து வந்த பிளட் மார்க்கு. இது கழுத்துலேருந்து வந்தது. மச்சான் அந்த எவிடன்ஸ்ல எடு. மச்சான் நல்லா கேளு. குமார் கொடுத்த எவிடன்ஸ் படி இதில் இருக்க ஃபோனு, செயின், பர்ஸு, அதில் இருக்க பணம் எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஸோ இந்த கொலை ராபரிக்கு நடந்ததே இல்லை. இதில் வேற ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்குடா. எப்படியும் நம்ம பண்ணாத யூஸ் இல்லை. ஃபோரன்சிக் வேணால் கொடுக்கலாம், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மச்சான் ஒரு நிமிஷம் அந்த மொபைல் எடு. அதே எதுக்கு நான் ஒன்ற, அதில் தான் லாக் போட்டு வச்சிருப்பான். ஒரு மண்ணும் இருக்காது. மச்சான் இங்கே பாரு, ஏதோ மெசேஜ் வந்திருக்குடா. மெசேஜ் காமி. மச்சான் ஒருவேளை இந்த இடத்துக்கு போனா கொலகாரம் அங்க வரலாம்ல. இங்க போனா க்ளூ கிடைக்கும்டா. மணி என்ன எவ்வளோ நேரம்? அதான் வந்துட்டேன்ல, நம்ம போலாமா? இருடா, எல்லாம் வந்துட்டோம், அதுக்கப்புறம் போகலாம். ஆமாம் மச்சான், பசங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. எல்லாம் வரட்டும், அதுதான் இந்த கெட் டுகெதர். எல்லாத்தையும் பார்க்கணும்டா. இவனா பாரு, கூடிய சீக்கிரத்தில் ஓனெலாம் கழட்டி விட்டு அடுத்த ஃபிகரை பார்க்க வேண்டியது. திலீஷ் யாரு? நான் தான். நீங்க யாரு? நாங்கள் 2 பேர் டிடெக்டிவ்ஸ். இந்த ஃபோட்டோவில் இருக்க பையன் யாருன்னு தெரியுமா? ஷாம் சுந்தர். ஆமாம், என் ஃப்ரெண்டு தான். நீங்களாம் சேர்ந்து இப்ப கெட் டுகெதர் போறீங்களா? ஆமாம் சார். அவன் வருவானா? இல்லை, அவனுக்கு சொல்லியிருக்கோம், வருவானா என்னன்னு. எப்படி வருவான்? அவன் தான் செத்து போயிட்டான். செத்துட்டானா? என்னங்க ஃப்ரெண்டு செத்துட்டான்னு சொல்றேன்? அப்படியே 2 வருஷமா கான்டாக்ட் இல்லை, பேசுறது இல்லை. இப்போ வருவானா அப்படின்னா தெரியாது. ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான் சார். அவனும் 6 மாதத்துக்கு முன்னாடி இறந்துறதா சொன்னாங்க. அவன் பேர் என்ன? அவன் பேர் ராகேஷ். ஓ, இவன் தானா? ஒரு சின்ன என்கொயரி தான், ஒன்றும் இல்லை. ஏன் நான் மச்சான் சரியில்லை. மச்சான் பாத்தியா அவனுங்கள? அதில் ஒருத்தன் பேசவே இல்லைடா. ஆமாம் மச்சான், பார்த்தேன். எனக்கு என்னமோ இவனுங்கள ஒருத்தன் ஃபோட்டோ காமிச்சல, அவனை மாரி ஒருத்தனை உருவாக்கலான்னு தோணுதுடா. பாரு, யோசிப்போம். எனக்கு ஒரு ஐடியா தோணுது. இப்போ இவனுங்க அந்த இப்படியாச்சு. இல்லை மச்சான், அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்டா. நம்ம அம்சால் கரெக்டாக போகிறான் போல. ஆமாம் மச்சான். பட்டே கிளப்பு குட்டே கிளப்பு. டேய், இவன் இங்கே வரான்? அப்போ போனது
மேக்கப்ல நல்லா என்ன இருக்கு? வாடா போட்டோல உள்ள மாதிரி தான் வந்திருக்கேன். அதெல்லாம் இல்லடா, இப்படிதானே நீ போன. என்னடா சொல்றீங்க? எல்லாம் எப்படி இருக்கீங்க? போறாம அயோக்கிய போய். நீ போயிட்டு வா மச்சான், நீ போயிட்டு வா. ஏய் மச்சான், நீ செத்துட்டதா சொன்னாங்களேடா. அவங்க நல்லா சொல்றாங்க. உண்மை என்னன்னா, என்னடா கதை விரியா? இல்லடா, அவங்க லவ் பண்ணான்னு தெரிஞ்சு நான் விலகிட்டேன். எதுவும் பண்ணல. நான் பார்த்து உன உயிரோட விடவும் இல்லை, கொல்லவும் இல்லடா. போய் தாடா. என் பேமெண்ட் எங்க பாஸ்? உள்ள போ. புரிஞ்சுக்குவா. யார் பாஸ் இவன்? மச்சான் நீ அவனை ஃபாலோ போ. குடியெல்லாம் சொல்றீங்க? பாஸ் பேமெண்ட் கொடுத்துருப்போங்க பாஸ். பாஸ் பேமெண்ட் கொடுங்க பாஸ். டேய் பேமெண்ட் கொடுடா லூசு பசங்களா. கொலை பண்ணிக்கலடா. நீங்க தானே பண்ணீங்க மச்சான் புர்ரா. மச்சான் ஏன்டா மச்சான் அப்படி பண்ண? நான் நல்ல ஃப்ரெண்டாக தானடா பார்த்தேன். ஏன்டா மச்சான் அப்படி துரோகம் பண்ண? மச்சான் மலையை எங்கேருந்து பேசுவோம், வா எங்கேயா போய் பேசுவோம். டேய் நான் ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கே வரேன்டா. நான் திவ்யா லவ் பண்ணுறேன். நீ திவ்யா லவ் பண்ணுற சுத்தமாக பிடிக்கல. அவன் யாரு? அதான்டா மச்சான் எனக்கு பிடிக்கல. உன்னை கொல்ல கூட எனக்கு மனசு வரலடா. என் மூஞ்சிலே முடிக்காதடா. போடா. ஷாமும் நானும் ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 வருஷமா ராகேஷ் ஷாமோட ஃப்ரெண்ட் ஆனா அதுலேருந்து நிறைய ஈகோ ப்ராப்ளம்ஸ் எங்களுக்குள்ள ஸ்டார்ட் ஆச்சு. திவ்யா ஒன்று நான் திவ்யாவை லவ் பண்ணியிருக்கணும், இல்லை ஷாமை லவ் பண்ண விட்டுருக்கணும். எங்கள் 2 பேருக்குள்ள ராகேஷ் தேவையில்லாமல் வந்துட்டான். எனக்கு பிடிக்காது எதுவும் இருக்க வேணாம். மச்சான் ஏதோ சத்தம் கேட்கல. மச்சான் வா. மச்சான் உங்க பாருடா. மச்சான் இந்த பிரச்சனை பண்ணடா. டேய் பாஸ் 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 என் ஃப்ரெண்டு தான். என் மேலே தான். யார் பாஸ் குத்துனா? ஏன் பாஸ்? என்ன பாஸ் ஆச்சு? பாஸ் டேய் 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 லூசு பல என்னடா பண்ற? டேய் கமெண்டர்டா. டேய் தப்புலாம் அவன் அவனே ஒத்துட்டான். டேய் கமெண்டர். டேய் என்னடா பண்ற? டேய் சத்தம் பட. வா தூக்கு வா. இரு தொட இரு கச்சி விடு. நீ பாஸ் பொறுமை தூக்கு. எல்லாத்தையும் அவசரம். உடம்புல உசுறு இருந்துச்சுடா. இருந்த என்ன பிரயோஜனம்? காப்பாத்திக்கலாம்டா. ஓ காப்பாத்தி போப்பா. போ போய் காப்பாத்து போ. போ. ஹவுஸ் ஓனர் காலையில ரெண்ட் கேட்டார்ல, அதை கொடுக்க முடியுமாடா? கொடு போ. அதுக்காக டேய் மச்சான் இந்த பாரு மச்சான். டேய் நம்ம எதுக்காக படிச்சோம்? டிடெக்டிவ் பண்ணுமே படிச்சோம்டா. இப்படிலாம் நடக்கும் நானே எதிர்பார்த்துருந்தேனா? போடா. ஒழுங்கா ஒரு வேளை சாப்பிட்டுருக்கோமா? இங்க பாரு, உன் தாடி எடுக்க மட்டும் காசு இருக்கா? இல்ல தெரிஞ்சா எல்லாத்தையும் பண்றோம். தப்பு பண்ணிட்டோம். இங்க எப்படி வெளியே வரோம்னா பார்க்கணும். முதல்ல யோசிடா. சும்மா கத்திட்டு இருக்கிறான். நம்ம அவனை கொண்டு போய் ஒரு இடத்துல போட்டோம்ல, அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் யாருன்னு யோசிச்சியா? அத முதல்ல யோசி. காலேஜ்ல படிச்ச குமார். குமார் அவங்கிட்ட நான் நிறைய நாள் ஃபோன் பண்ணி கேட்டேன், ஏதாச்சும் ஒரு கேஸ் பிடிச்சுக்குறா அப்படின்னு. மச்சான் முதல்ல ஒரு தப்பு பண்ணா அது வெளியே வரணும்டா. என்னோட கணிப்புப்படி இந்த கேஸ் 2 நாள், இன்னும் 2 நாள்ல நமக்கு வருடா.
செய்யலாம்ல, இருந்து வெளியே வரலாம்ல. வெளியே வரோம். செய்யறோம். பாஸ் 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 ஒரே நிமிஷம் ஃபோன் கொடுங்களேன் ப்ளீஸ். இந்தாங்க பாஸ். ஒரு நிமிஷம். ம். வினேஷ் உன்கிட்ட பேசணும்டா. இந்த நாளுக்காக தான்டா இவ்வளோ நாள் காத்திருக்கோம். என்னதான் இருந்தாலும் ஷாம் என் ஃப்ரெண்டுடா.